தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஆதரவு அளிக்கும் 118 எம்எல்ஏக்கள் அடங்கிய பெயர் பட்டியல் மற்றும் அவர்களின் கையொப்பம் அடங்கிய கடிதத்தை முழுமையாக சமர்ப்பிக்குமாறு ஆளுநர் கேட்டுக் கொண்டுள்ளார். அந்த பட்டியலை ஆய்வு செய்த பின்னரே முறைப்படி ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க முடியும் என ஆளுநர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியானது. இந்நிலையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆதரவுடன் ஆட்சி அமைப்பதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தீவிரமாக செயல்பட்டு வருவதாக தகவல்கள் கசிந்துள்ளன. வெளியிலிருந்து ஆதரவளித்து எதிர்க்கட்சியாக செயற்பட திராவிட முன்னேற்றக் கழகம் தீர்மானித்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. நேற்று காலை முதலே அதிமுக மூத்த நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தியுள்ளார். இந்த சூழ்நிலையிலும் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு அதிமுக ஆதரவு தெரிவிக்கவில்லை என அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி தெரிவித்திருந்தார். பழனிசாமியின் இல்லத்தில் நடைபெற்று வந்த இந்த ஆலோசனைக்கு பின்னர் இந்த அறிவிப்பு வெளியாகியது. எவராயினும் விஜய் தரப்பில் ஆதரவு கேட்கப்பட்டதா என ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பிய போதிலும் அதற்கு அக்கட்சி எவ்வித பதிலையும் அளிக்கவில்லை. இவ்வாறான நிலையிலேயே அதிமுக ஆட்சி அமைக்க உள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆவார் எனவும் திமுக வெளியிலிருந்து ஆதரவு அளிக்கும் எனவும் தகவல்கள் வெளியானது. பெரும்பான்மையை நிரூபிக்க தமிழக வெற்றிக் கழகத்துக்கு 118 உறுப்பினர்களின் ஆதரவு தேவை என்ற நிலையில் காங்கிரஸ் கட்சி நேற்று கூட்டணியில் இணைந்தது. காங்கிரசின் 5 பேருடன் பெரும்பான்மைக்கு மேலும் 6 பேரின் ஆதரவு தேவை என்பதால் தமிழக வெற்றிக் கழக தரப்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இடதுசாரிகள், பாமக உள்ளிட்ட கட்சிகளிடம் கலந்துரையாடி வருகின்றது. சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்க அவகாசம் வழங்கும்படி கோரிக்கை வைக்கப்பட்ட போதிலும் ஆளுநர் முழு பட்டியலை சமர்ப்பிக்க வேண்டும் என்று தெரிவித்ததால் இன்று நடைபெறவிருந்த பதவியேற்பு நிகழ்வு திட்டமிட்டபடி நடைபெறாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. எனினும் விழாவுக்கான மேடை அமைக்கும் பணிகள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்ந்தும் தீவிரமாக நடைபெற்று வருவதாக தமிழக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதனிடையே விஜய் தனது கட்சியின் மூத்த நிர்வாகிகள் மற்றும் சட்ட ஆலோசனை குழுவுடன் அவசர ஆலோசனை நடத்தியுள்ளார். அதன் பின்னர் நேற்றிரவு தமிழக வெற்றிக் கழகத்தின் சட்ட ஆலோசனை குழுவினர் கிண்டி ஆளுநர் மாளிகையில் ஆளுநரை 2வது முறையாக சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். சுமார் 1 மணித்தியாலம் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது ஆட்சி அமைப்பதில் உள்ள சட்ட நுணுக்கங்கள் மற்றும் நடைமுறைகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.